இப்போ வந்துட்டு நம்ம எப்படி ஒரு கிரீன் ஸ்கிரீனுக்கு ஸ்டாண்ட் எப்படி ரெடி பண்றது அப்படின்னு சொல்லி தான் பாக்குறோம். ஆக்சுவலா அந்த கிரீன் ஸ்கிரீன் ஸ்டாண்டு பாத்தீங்கன்னா நான் வீட்டில் இருக்கிற பழைய பிவிசி பைப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலா வாட்டர் பைப்ஸ், கொஞ்சம் தின்னா இருக்கும். அதே உங்களுக்கு கொஞ்சம் கனமா வேணும் அப்படின்னு, உங்களுக்கு கொஞ்சம் திக்கா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா நீங்க வாட்டர் பைப் வாங்கிக்கோங்க. ஆக்சுவலா இது வீட்டில் இருந்தது, அதனால நான் இதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த ஸ்டாண்டு செய்யறதுக்கு எனக்கு பாத்தீங்கன்னாக்கா 3 லென்த்தி பைப் தேவைப்படுச்சு, அப்புறம் கொஞ்சம் எல் பைப், அப்புறம் டி பைப் தேவைப்படுச்சு. பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னென்ன தேவைப்படுன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். எல் பைப், இந்த எல் பெண்ட் எடுத்தீங்கன்னாக்கா 1, அங்க ஒரு 2, அப்புறமா மேல 3, அங்க ஒரு 4 பைப்ஸ் தேவைப்படுச்சு, 4 எல் பைப்ஸ் தேவைப்படுச்சு. அப்புறமா டி பைப் பாத்தீங்கன்னாக்கா 1, அங்க ஒன்று 2, அப்புறம் இங்க 3, இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒன்று 4, அங்க ஒன்று 5, மேல அந்த கார்னர் மிடில் இருக்கிறது ஒன்று 6, மொத்தம் 6 டி பைப்ஸ் தேவைப்படுச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்த லென்த்தி பைப்ஸ் எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்க கீழே பாத்தீங்கன்னா இது வந்து 35 இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த பைப் பாத்தீங்கன்னா 35 இன்ச்சஸ், அதே லென்த் தான், அதுவும் 35 இன்ச்சஸ். அப்புறம் இங்க பேரலா இருக்கு பாத்தீங்கன்னா, இதுவும் 35 இன்ச்சஸ், இதுவும் 35 இன்ச்சஸ். சோ இது ரெண்டும் 35 இன்ச்சஸ்னா அப்ப இதுவும் 35 இன்ச், இதுவும் 35 இன்ச்சஸ். அப்புறம் இது பாத்தீங்கன்னா 45 இன்ச்சஸ்ல எடுத்துக்கிறேன், இதுவும் 45 இன்ச்சஸ், இதுவும் 45 இன்ச்சஸ். ஆக்சுவலா ஒரே பைப்ல கூட செய்யலாம், பட் ஒரே பைப்ல செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்டிஃப்னஸ் கிடைக்காது. சோ அதனாலதான் இது கட் பண்ணி செய்யறோம், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, சரி வாங்க இப்போ ஒவ்வொன்று ஜாயின் பண்ணி காட்டுறேன் எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு. சோ ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாண்டுக்கு பாத்தீங்கன்னாக்கா இதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு டீ ராட் போட்டு ஜாயின் பண்ணிட்டு இப்படி ஆப்போசிட் சைடு இப்படி மேல பார்த்த மாதிரி வச்சுட்டு, இது வந்து ஃப்ரண்ட்ல நமக்கு சப்போர்ட்டுக்காக வைக்கிறதா இது வச்சுட்டு, ஓகே. சோ ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இது நம்ம சப்போர்ட்டுக்காக தான் நம்ம செய்யறது. அதுக்கு அடுத்தது இது என்ன பண்றோம்னாக்கா இந்த இடத்துல அந்த டீ ராட்டோட கனெக்ஷன் பண்ணிக்கலாம், டீ பைப்போட. ஓகே, கனெக்ஷன் பண்ணிட்டு கரெக்டா இருக்கா மட்டும் செக் பண்ணிக்கோங்க அப்பப்போ. ஓகே, அதுக்கு அடுத்தது மேல இருக்கிறதையும் ஜாயின் பண்ணிடுங்க. தென் அதுக்கப்புறமா இந்த ஹரிசாண்டல்ல வர பைப்பையும் ஜாயின் பண்ணுங்க. சோ ஒரு பக்கம் முடிஞ்சது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ணிட்டே போகலாம். பாருங்க, இன்னொரு டீ ராடு, இன்னொரு டீ பைப்பு. சோ இந்த டீ பைப்பை இதுல கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு பேரல், இன்னொரு ஹரிசாண்டல் இதை போட்டு அதையும் இதுல ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிட்டு அதே மாதிரி இங்க வந்தீங்கன்னாக்கா இதையும் வந்து நமக்கு ஜாயின் பண்ணிட்டு, தென் இது இன்னொரு ஸ்டாண்டுக்கான கீழே அது லெக் இது. ஸோ அதையும் ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதையும் சேம் அங்க எப்படி பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி. ஓகே, ஓகே. அதுக்கடுத்தது இது வந்து அடிஷ்னலா நமக்கு பேக் சப்போர்ட் வேணும்னா இது வச்சுக்கலாம், இல்லைன்னா வேணாம்னா எடுத்துடலாம். இது இந்த பின்னாடி இருக்கிறது இது வந்து நமக்கு பேக் சப்போர்ட் பார்க்கலாம். ஆக்சுவலா இங்க எல் எதுக்கு வைக்கிறேன்னாக்கா ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் கிரிப்பா நிக்கிறதுக்கு, இல்லைன்னா முன்பக்கமா சாஞ்சி விழுந்துடும். ஸோ அதுக்காக தான் இந்த இது. ஓகே, நம்மளுக்கு பாதி ஒர்க் முடிச்சு, இங்கே பாதி ஒர்க் முடிச்சாச்சு. அடுத்தது மேல இருக்கிற பாதி பார்க்கலாம். ஸோ இது மேல வர ஹரிசாண்டல் லைன். ஸோ இது ஒன்று ஜாயின் பண்ணிட்டா அதுக்கு அடுத்தது இன்னொரு டீ டைப்பை போட்டுட்டு, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நடுவில் பாத்தீங்கன்னா இது வந்து சப்போர்ட்டுக்காக தான் வச்சிருக்கேன். இது வந்து கொஞ்சம் அதிகமான சப்போர்ட் கொடுக்கும், அதுக்காக. ஓகே, ஃபர்ஸ்ட் இது தரையில் அழுத்தி எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க, எல்லாம் ஒரே லெவல்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஓகே, எல்லாமே நமக்கு கரெக்டா ஒரே லெவல்ல இருக்கு. ஓகே, இதுதாங்க நம்ம ஸ்டாண்டு. இப்போ இந்த ஸ்டாண்டு நம்ம என்ன பண்ணலாம், இதுதான் நம்ம ஸ்டாண்டு. ஒரு முறை மட்டும் நான் உங்களுக்கு ரைஸ் பண்ணி காட்டுறேன். இதுதான் விட்டீங்கன்னா அது பாடுங்க நீக்கும். இது என்னன்னாக்கா நம்ம எலக்ட்ரிக்கல் பைப்புங்கிறது நம்மளுக்கு அந்த திக்னஸ் கம்மியா இருக்கும், கொஞ்சம் ஆடுற மாதிரி தெரியும். அதே கொஞ்சம் வாட்டர் பைப் எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நிற்கும். இப்போ
இப்போ பாத்தீங்கன்னா அடுத்தது இந்த கிரீன் ஸ்கிரீன் இதை வந்து நம்ம இந்த ஸ்டாண்டோட கனெக்ட் பண்றதுக்கு தான் அடுத்தது. ஆக்சுவலா கிரீன் ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஆன்லைன் மார்க்கெட்ல கிடைக்குது. பட் அதுல என்ன ஒரு பிரச்சனைனாக்கா நம்ம ரிவ்யூஸ்ல பார்க்கும் பொழுது ஒரு சிலர் என்ன ரிவ்யூ கொடுத்துக்கிறாங்கனாக்கா சரியா அது வந்து நம்மளுக்கு குரோமாக்கி எஃபெக்ட் தரது இல்ல, ரொம்ப தின்னா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணிட்டேன், நீங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்ல போய் சாட்டின் கிளாத் இது வந்து மீட்டர் வந்து 55 ரூபாய் வரும். சோ 4 மீட்டர் வாங்க. 4 மீட்டர் பாத்தீங்கன்னாக்கா அது வந்து இப்படி ஸ்டிச் பண்ணிருக்கேன். 2 மீட்டர் வந்து இந்த பக்கம், அதே மாதிரி 2 மீட்டர் வந்து இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணிருக்கேன். பாத்தீங்கன்னா தெரியுங்க நம்ம ஸ்டிச் பண்ணிருக்கிறது. ஓகேங்க, பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம ஸ்டிச் பண்ணிருக்கிறது. அடுத்தது வந்து இந்த பைப்ல கனெக்ட் பண்றதுக்காக ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கேன். சோ நம்ம ரோப் வச்சு கட்டிக்கலாம். அப்படி ரோப் வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா பாருங்க, இந்த மாதிரி கிளிப்புக்காக நான் ரெடி பண்ணிருக்கேன். இது ஒண்ணும் கிடையாது, அதே பிவிசி பைப்லயே தான் வந்துட்டு கொஞ்சம் ஒரு இன்ச்சு வர மாதிரி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடுவுல வந்து கொஞ்சமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து நம்ம கிளிப் மாதிரி நம்ம அந்த பைப்லயே மாட்டிடலாம். சோ இவ்வளவுதாங்க, வெரி சிம்பிள். இப்போ எப்படி இந்த கிரீன் ஸ்கிரீன் வந்து நம்ம இதுல டைப் பண்றது, ஸ்டாண்டர்ட் டைப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கரெக்டா அந்த மெஷர்மெண்ட் வர மாதிரி போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேல போட்டுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் மேல எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு கிளாத் விட்டுட்டு அப்புறம் போட்டுக்கோங்க. ஈவனா போட்டுக்கோங்க. ஆக்சுவலா இதுல ஸ்டிச் பண்ண முடியாது, ஏன்னா இதுல வந்து நம்ம கட்ட முடியாது. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு இந்த கிளாத், அதனால நம்மளால கட்ட முடியாது. சோ என்ன பண்ணலாம்னாக்க இந்த கிளிப்பை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்க, வெரி சிம்பிள். இந்த கிளிப் எப்படி மாட்டுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். சும்மா அது கொஞ்சம் ஓபன் பண்ணிட்டு ஜஸ்ட் இது மாதிரி மாட்டி விட்டுருவான். இந்த லெவல்ஸ் மொத்தம் பார்த்துக்கோங்க, சுருக்கம் வராம பண்ணுங்க. சுருக்கம் வந்துச்சா நமக்கு குரோமாக்கி எஃபெக்ட் கிடைக்காது, அங்க வந்து பேச்சஸ் வரும். மேலேயும் போட்டாச்சு. இந்த அந்த சுருக்கம் மட்டும் வராத மாதிரி டைப் பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சுருக்கம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு குரோமாக்கி எஃபெக்ட் கிடைக்காது. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா கிளாத்லாம் அடி வாங்குது. வேண்டாக்கு நான் வந்து கரெக்டா ஃபைல் பண்ணல. ஸோ அதனால நமக்கு கிளாத்லாம் அடி வாங்குது. ஸோ அதை மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க கரெக்டா. ஓகே, இப்போ மேல முடிஞ்சது. அவ்வளோதான் ஒர்க்கு முடிஞ்சிருங்க. நம்ம ஒர்க்கு கொஞ்சம் இதை மட்டும் இழுத்து சுற்றி விட்டிங்கன்னா நம்ம டைட் கிடைச்சிடும், அந்த சுருக்கம் வராது. ஓகே, இவ்வளவுதாங்க நம்ம கிரீன் ஸ்கிரீனுடைய
டோட்டல் ஒர்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் அவ்வளோதான். 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா பண்ணிடலாம். இதுக்கு பைப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தமாக செலவானது ஒரு 100 ருபீஸ் ஆயிருக்கும். அண்ட் கிளாத் நான் ஆல்ரெடி சொன்னதான் மீட்டர் 55, ஸோ 4 மீட்டரு 220 ரூபாய் ஆச்சு. பிளஸ் வந்துட்டு அந்த பைப்ஸ், அந்த கனெக்ஷன்ஸ், அந்த எல் பைப்பு, அந்த டி பைப்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பு 5 ருபீஸ். ஸோ எனக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 பீசஸ் ஆர் 10 பீசஸ் வந்துச்சு. ஸோ 10 into 5 50 ருபீஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 400க்குள்ள நம்மளுக்கு சூப்பர்பான ஒரு கிரீன் ஸ்கிரீன், நம்மளுக்கு குரோமாக்கி எஃபெக்ட்கான ஒரு கிரீன் ஸ்கிரீன் கிடைச்சிடுச்சு. ஓகே, இதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் இருங்க. ஏன்னா ப்ராப்பரா லைட் செட்டிங்ஸ் வேணும். லைட் செட்டிங்ஸ் இல்லாமல் நம்ம பண்ணனாக்க நம்மளுக்கு எஃபெக்ட் கண்டிப்பா கிடைக்காது. ஓகே நண்பர்களே, இதுதான் நம்ம செஞ்சிருக்கக்கூடிய கிரீன் ஸ்கிரீன் குரோமாக்கிக்காக. ஸோ வெறும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்டான பொருளை வச்சு நம்ம செஞ்சிருக்கோம். ஆக்சுவலாக இது சேர்த்து எனக்கு மொத்தமாகவே செலவு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 400க்குள்ள எனக்கு ஆச்சு. அதை விட்டுட்டு நம்ம இனிஷியல் யூடியூபர்ஸ், அதாவது யூடியூப் பிகினர்ஸ் இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் போயிட்டு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணி 2000 3000 போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு அது நாலேஜபிள் கிடையாது. ஸோ சிம்பிளான மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே நண்பர்களே, இதுதான் நம்ம செஞ்சிருக்கக்கூடிய கிரீன் ஸ்கிரீன் குரோமாக்கிக்காக. ஸோ வெறும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்டான பொருளை வச்சு நம்ம செஞ்சிருக்கோம். ஆக்சுவலாக இது சேர்த்து எனக்கு மொத்தமாகவே செலவு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 400க்குள்ள எனக்கு ஆச்சு. அதை விட்டுட்டு நம்ம இனிஷியல் யூடியூபர்ஸ், அதாவது யூடியூப் பிகினர்ஸ் இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் போயிட்டு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணி 2000 3000 போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு அது நாலேஜபிள் கிடையாது. ஸோ சிம்பிளான மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, அப்படியே நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் அண்ட் ஜெய் ஹிந்த்.